அங்க பூஜைகள் எல்லாம் பிரம்மாண்டமா பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பண்ற மாதிரியே ஊர்வலங்கள், தேர் தேர் கூட எடுத்துட்டு போறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பாகிஸ்தான்லயா ஓ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோட் வந்தது. படத்துல பாக்குற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இந்த நீங்க போய் பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபாரின் பாஸ்போர்ட் வச்சிருக்கிற எந்த ஒரு சிட்டிசனுமே அந்த பார்டர் கிராஸ் பண்ணி இந்தியாக்குள்ள இருந்து பாகிஸ்தானுக்குள்ளேயோ இல்லைன்னா பாகிஸ்தானுக்குள்ள இருந்து இந்தியாக்குள்ளேயே வரலாம். இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. மற்றபடி யாரு வேணாலுமே நாங்க தம்பி தங்கச்சிக்கு அனைவர்களுக்கு உங்களுக்கு சொல்றோம்ப்பா, உங்களை நினைப்பு எனக்கு ரொம்ப வந்துகிட்டே இருக்குதோப்பா. பாகிஸ்தான்ல வந்து சவுத் போனீங்கன்னா தாங்க முடியாத அளவு வெயிலா இருக்கும். அதாவது பாலைவனம் மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா நார்த் போனீங்கன்னா தாங்க முடியாத குளிரா இருக்கும். -20 வரைக்கும் போகும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் ஒரே கண்ட்ரில. ஓகே. இப்போ அங்க அங்க பூஜை வழிபாடுகள்லாம் எப்படி நடக்குது? அங்க வந்து அங்க இந்து கோயில் இருக்கு, அங்க அங்க நடக்கிற பூஜைகளுக்கு இடையூறுகள் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? அங்க பூஜைகள் எல்லாம் பிரம்மாண்டமா பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பண்ற மாதிரியே ஊர்வலங்கள், தேர் தேர் கூட எடுத்துட்டு போறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பாகிஸ்தான்லயா ஓ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோட் வந்தது. ஏன்னா நாங்க போயிருக்க டைம்லயே வேற நவராத்திரி பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே கோவிலுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இலங்கையில எல்லாம் எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி பஜனை எல்லாம் படிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ம் ஒரு ஐயர் மாதிரி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு தலைமையில வந்து இங்க மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு அந்த வைபவங்கள் எல்லாமே. இப்போ அங்க வாழ்ற அந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ம். அடுத்த தலைமுறை இருக்குல்ல, அவங்களுடைய படிப்புகள்லாம் எப்படி இருக்கு? அங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? அங்க 2 மீடியம் தான் இருக்கு. ஒண்ணு உருது உருது மூலமா கற்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் மூலமா கற்கலாம். மோஸ்ட்லி வந்து உருது மூலமா தான் கற்கிறாங்க இப்போ இருக்கிறவங்க. அப்படி கற்று வரவங்க வந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தான் மக்களோட அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த லோக்கல் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா இது ரெண்டுலயும் படிக்க விருப்பம் இல்ல, நான் அப்பா அம்மாவோட தொழிலை தான், அதாவது பெயிண்டிங் தொழிலை தான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே அதே ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப சாலிக்கிறமா இருக்கு. ம். இப்போ இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, என்னதான் இந்துவா ம். இருந்தாலும் வந்து இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து அப்படியே நம்மளை போட்டு உலுக்கிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அங்க ஆமா. இங்க இருக்க மாதிரி அங்க இருக்க தமிழர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த படிப்பு விஷயத்த போய் ஒரு குழந்தைய போய் ஒரு அப்படியா ஸ்கூல்ல அப்படி சேர்க்கும்போது அந்த மாதிரி. அந்த மாதிரியான இந்த விஷயங்களும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணல அவங்க. எல்லாம் ம் ஒத்துமையா இருக்க மாதிரிதான் நாங்க பார்த்ததை வச்சு சொல்லணும்னா நம்ம ஓப்பனா அதை போய் கேட்ட முடியாது. அப்படி ம் பார்க்கும்போது எல்லாருமே ஒத்துமையா இருக்க மாதிரி தான் நாங்க ஃபீல் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இந்த படத்துல பாக்குற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இந்த நீங்க போய் பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வந்து பாகிஸ்தான் போர்டரே வந்து நம்ம சினிமாக்கள்ல பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா பார்ப்போம். கொஞ்சம் ம் உள்ள கால வச்சுட்டோம்னா சுட்டுருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனா வந்து நான் பார்டர் வழியா தனியா தான் டிராவல் பண்ணேன். ம் இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் செக்கிங் பண்ணாங்க. அதாவது பாதுகாப்பு நோக்கங்களுக்காக நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எதுக்காக பாகிஸ்தானுக்குள்ள போறீங்க, இந்தியாக்குள்ள இருந்து எதுக்காக போறீங்க அப்படின்ட்டு. சோ ம் அதுக்கப்புறமா பாகிஸ்தான் உள்ள அந்த பார்டர் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த பக்கமா சில விசாரணைகள் வச்சு இந்தியால இருந்து எதுக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப 2 பக்கமே நான் சொன்னேன், இல்ல இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். இந்த பார்டர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பார்டர் சொல்றாங்க. ஏன் நம்ம கிராஸ் பண்ண முடியாத, கிராஸ் பண்றதுக்கு அலௌடு தான். ஃபாரின் ம் பாஸ்போர்ட் வச்சிருக்கிற எந்த ஒரு சிட்டிசனுமே அந்த பார்டர் கிராஸ் பண்ணி இந்தியாக்குள்ள இருந்து பாகிஸ்தானுக்குள்ளேயோ இல்லைன்னா பாகிஸ்தானுக்குள்ள இருந்து இந்தியாக்குள்ளேயே வரலாம். ம் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. மற்றபடி யாரு வேணாலுமே நாங்க தான் டிராவல் பண்ணுவோம். ஓகே. எவ்வளவு நாள் அங்க இருந்தீங்க? அங்க நீங்க சாப்பிட்ட உணவுகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பாகிஸ்தானுக்கு வந்து நான் 2 முறை போயிருந்தேன். முதல் தடவை இந்த கராச்சி, இஸ்லாமாபாத் இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களை சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறமா பிஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது காஷ்மீரோட மற்ற பகுதி பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது, அந்த பகுதிக்கு போனதுக்காக இன்னொரு முறை டிராவல் பண்ணியிருந்தேன். முக்கியமா அங்க உணவு அப்படின்னு பார்த்தா ரொட்டி, இப்ப வட இந்தியாவுல சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொட்டி, அதோட ஏதாவது சாம்பார், குழம்பு, முக்கியமா உருளைக்கிழங்கு, ஆலு அப்படின்னு தான் சொல்லுவாங்க விருதுலையும், அதுதான் அதிகமா சாப்பிடுறாங்க. மோஸ்ட்லி இதுதான் அவங்களுடைய சாப்பாடு. ஓகே. அங்க வெஜிடேரியன்ஸ் அந்த மாதிரி யாரையாவது மீட் பண்ணீங்களா? வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க பாகிஸ்தான்ல, இருக்காங்களா? மீட் பண்ணோம். ஆ நாங்க ஒரு டாக்ஸில பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டாரு, எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, வித்தியாசமா ஏதோ லாங்குவேஜ் பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரே வந்து ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போயிட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பாத்துட்டாரு, இஸ்லாமாபாத் அப்படிங்கிற சிட்டில. சோ அவரை சாப்பிட சொன்னதுக்கு அவர் சாப்பிடல, ஏன்னா அவரு வெஜிடேரியன், ஆனா அவர் ஒரு முஸ்லீம். அவரு
இஸ்லாமியர் வந்து வெஜிடேரியனா இருக்கிறது எனக்கு எப்பயுமே வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஒரு இஸ்லாமியர் வந்து ஆமா. வெஜிடேரியனா இருக்கிறது வந்து நான் பார்த்தது இல்ல. ம். இது ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பா. ஏதாவது வித்தியாசமான வேற ஏதாவது அனுபவங்கள் இருக்கா பாகிஸ்தான்ல? பாகிஸ்தான்ல நார்த் டிராவல் பண்ணது. அதாவது அங்க வந்து நிறைய பிளேசஸ் இருக்கு. கில்கிட், அதுக்கப்புறமா ஹுன்சா. ஹுன்சா அப்படிங்கிறது தனி ஒரு ராஜ்யம், இப்போ வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்குது. கில்கிட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தனி எல்லை. கில்கிட் பல்டிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்லாம் நடக்குது, குண்டு வெடிப்புகள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த பகுதிக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிராவல் பண்ணேன். அழகான ஒரு இடங்கள். ஸோ அதெல்லாம் வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு. ஓகே, போர் நடக்குதுன்னா எங்க எந்தெந்த நாட்டுக்கும் நடக்குது? இல்ல, உள்ளுக்குள்ள இப்போ இப்ப ரீசெண்டா கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, சீனாவுல இருந்து வந்த சில சுற்றுலா பயணிகள் வந்து அங்க ஒரு பஸ் விபத்துல இருந்துட்டாங்க, பஸ்ல குண்டு வெடிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனாலுமே வந்து அங்க அப்படி என்ன பயங்கரமாலாம் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஒரு 3 நண்பர்கள் என்னோட இலங்கையில இருந்து இந்த முறை வந்திருந்தாங்க. இப்போ லாஸ்டா நான் போயிட்டு வந்திருந்தேன். போயிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரான இடங்கள். அதாவது இந்தியால லடாக் இருக்குது இல்லையா, அதே மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட இடங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே, நீங்க அந்த போர் நடந்த இடங்களுக்கெல்லாம் நீங்க விசிட் பண்ணீங்களா? ஆமா. அது எப்படி இருந்தது? இன்னும் அப்படியே தான் இருக்கா, இல்ல அதை மாத்துறாங்களா, அந்த இடத்த மறுபடியும் ரெனோவேட் பண்றாங்களா, இல்ல என்ன, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா அங்க வந்து நம்மளால நிக்க முடியாது. நம்ம வந்து பாகிஸ்தானுடைய அந்த நார்த் பகுதி, கில்கிட் பல்டிஸ்தான், ஹுன்சா, அதுக்கப்புறமா கைஃபர் பக்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குது. இந்த பகுதியில நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு வந்து போலீஸ் அப்படி இல்லைன்னா அந்த நாட்டோட மிலிட்ரி பாதுகாப்புக்காக எஸ்கோர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம வண்டி போகுதுன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டே வருவாங்க. ஏன்னா டூரிஸ்டுக்கு வந்து அதிகமான தாக்கம் இருக்கும், அவங்கள பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சோ அதனால நம்மளால எல்லா இடத்துலயும் நம்மளால நிக்க முடியாது. முடிஞ்ச அளவு நாங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிறதுல நிறுத்தி பார்த்தோம். ஆனா பசுமையா இருக்குது. சில சில பிளேசஸ்ல ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது. சில பாதைகள்ல குண்டுவெடிப்பு நடந்திருக்குது, அதெல்லாம் வந்து மாற்றி வேற புதிய பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க. சைனா தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நிறைய ரோடு வந்து சைனாவால தான் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ, ஓகே. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா நல்ல பசுமையான இடமும் இருக்கு, போர் நடக்கிற இடமும் இருக்கு போல. இடமும் இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான்ல சவுத்துல ஒரு பகுதி இருக்கு, பலோச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஈரான் நாட்டுக்குள்ளே இருக்கு, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்குது. அது ஒரு தனி பகுதி. நாடு 3 பிரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் வந்து டூரிஸ்ட் யாருமே அலோடு கிடையாது. அங்க முக்கியமான குவெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. சோ அங்க வந்து உணவுகள்லாம் ரொம்ப ஃபேமஸ், அதெல்லாம் சொன்னாங்க. ஆசையா இருந்தது, ஆனா எங்களால போக முடியல. உள்ளுக்குள்ள டூரிஸ்ட் அலோடே கிடையாது, வழிப்பறி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களை போக விடல உள்ள. ஓகே, அதனால உங்களை அந்த இடத்துக்கு எல்லாம் அவங்க கூட்டிட்டு போல. ஆமா. ஓகே, அங்க விலைவாசிகள்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி இலங்கைக்கு ஒத்ததா தான் இருக்குது. சாப்பாடு இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்கள்லாம் கம்மியா தான் இருக்குது இந்தியாவுக்கு ஒப்பிடக்கூடிய மாதிரி. மற்றபடி கரன்சி ரேட் வந்து இலங்கையுடைய ருபீஸும் பாகிஸ்தானுடைய ருபீஸும் வந்து சேம் தான். இங்க ₹1 அப்படின்னா பாகிஸ்தான்லயும் அது ₹1 தான். விலைவாசின்னு பாக்குறப்போ 1 கிலோ அரிசி வந்து கிட்டத்தட்ட 300 PKR வரும், பாகிஸ்தானி ருபீஸ். சோ அதை வந்து ஒரு 4ஆல பிரிச்சிங்க அப்படின்னா INRல பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த பாகிஸ்தான் போன மாதிரி வேற ஏதாவது நாடுகளுக்கெல்லாம் போயிருப்பீங்களா? அங்க ஏதாவது வழிப்பறியோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோசமான அனுபவங்கள் ஏதாவது நீங்க சந்திச்சீங்களா? மோசமான அனுபவங்கள் மக்களால எதுவுமே வரல, நானா போய் தேடிக்கிட்டதுதான் அந்த 2-3 அனுபவங்கள் இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நேபாள்ல வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஹாஸ்டல்ஸ்ல தான் டிராவல் பண்ணுவேன். அதனால நண்பர்கள் அதிகமா கிடைப்பாங்க. என்ன மாதிரியே தனியா டிராவல் பண்ற இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து, யூரோப் மட்டும் இருந்து, அமெரிக்கால எல்லாம் வருவாங்க. அப்படி ஒரு நண்பர் அமெரிக்கக்காரரு எனக்கு கிடைச்சாரு. சோ அவரு வந்து என்ன மாதிரியே இந்த ஹிச் ஹைக்கிங், லிஃப்ட் கேட்டு போறது, ட்ரெக்கிங் பண்றது, இந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ, சரி நம்ம எங்கேயாவது லிஃப்ட் கேட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ அன்னைக்கு ஈவினிங்கே 6 மணிக்கு ஒரு லிஃப்ட் கேட்டு போற மாதிரி ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணோம். காத்மண்டு அப்படிங்கிற சிட்டில இருந்து நோர்த் பக்கமா போலாம், கிராமங்கள் இருக்க பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்களுக்கு லிஃப்டும் கிடைச்சது. பைக்காரவங்க, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த சின்ன ரிக்ஷாக்காரவங்க, லாரிக்காரவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. நல்லா பேசினாங்க. எங்களை இந்தியன்னு நினைச்சிட்டு தான்
பண்ணாங்க. அதாவது என்ன பார்த்தோன்னே இந்தியன் நினைச்சிட்டு நல்லா ட்ரீட் பண்ணாங்க. இந்தியன்ஸுக்கு வந்து நேபாள்ல நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கப்புறமா அவரு வேற ஒயிட் ஸ்கிரீன்காரரு. ஸோ அவரை பார்த்தோன்னே எல்லாருமே மரியாதை கொடுத்தாங்க. அப்படி டிராவல் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போனோம். அங்கே போனா எந்த வீடுமே கிடையாது, எம்டியா இருக்கு, ஃபுல்லா மரங்களும் இருக்கு, வீடுகள் பில்டிங் இப்படி எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியா. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணிக்கு லிஃப்ட் கேட்டு ஒரு 10 வாகனங்கள் லிஃப்ட் கேட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அங்கிருந்து ரிட்டர்ன் வர்றது கூட வாகனம் கிடையாது. இப்போ என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஹட் இருந்தது. அதுல போய் உட்கார்ந்துருந்தோம். அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, அங்க இருக்கிற ஒரு விவசாயி அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எங்க கூட வாங்க, நான் காலையில கிளம்பலாம், நான் ஒரு இடம் காட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை நாங்க வந்து ஸ்லீப்பிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்குது. அதாவது டிராவலர்ஸ் வந்து தனியா டிராவல் பண்ணும்போது அவசரமா எங்கேயாவது தூங்கணும் அப்படின்னா நம்ம அந்த பேகை போட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம். ஒரு பெட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக் வச்சிருந்தோம் நம்ம. அதை போட்டுட்டு அந்த ஒரு கொட்டில் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுல படுத்து அப்படியே தூங்கிட்டோம். நைட்டு நுளம்பு தொல்லை, மூட்டு பூச்சி தொல்லை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. ஓகே, இன்னும் எந்தெந்த கண்ட்ரிலாம் போகணும்னு ஒரு விஷ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அடுத்து இன்னொரு பயங்கரமான கண்ட்ரி இப்போ பிளான் போயிட்டு இருக்குது. மேபி இன்னொரு 15 நாள்ல கிளம்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கண்ட்ரிக்கு அப்புறமா பக்கத்து கண்ட்ரி எல்லாமே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, நீங்க இது வரைக்கும் பண்ண விளாக்ஸ்லயே இங்கதான் வந்து நான் கிளைமேட் டிஃபிகல்டிஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற கண்ட்ரி ஏதாவது இருக்கா? பாகிஸ்தான்ல தான். பாகிஸ்தான்ல வந்து சவுத் போனீங்கன்னா தாங்க முடியாத அளவு வெயிலா இருக்கும். அதாவது பாலைவனம் மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா நார்த் போனீங்கன்னா தாங்க முடியாத குளிரா இருக்கும். -20 வரைக்கும் போகும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் ஒரே கண்ட்ரில? ஒரே இந்தியால மாதிரிதான். இப்ப இந்தியா ராஜஸ்தான்ல எப்படி பாலைவனம் இருக்குதோ அதே மாதிரி இப்ப காஷ்மீர் போனோம்னா பயங்கர குளிர்மையா இருக்கும்ல, சேம் அதே கான்செப்ட் தான் அங்கேயும். ஓகே, அது எனக்கு கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய இடங்களுக்கு போய் நிறைய தெரியப்படாத விஷயங்கள், அறியப்படாத விஷயங்களை வந்து நீங்க இன்னும் உங்க விளாக் மூலியமா வெளியே கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுடைய அப்கமிங் டிராவல்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. மக்கள் உங்களை ரொம்ப ரசிக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.